இந்த அமாவாசை எப்ப பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல நிலா இருக்கும். இப்ப பூமி வந்து சூரியனை மையமா வச்சு சுத்திட்டு இருக்கு, நிலா பூமியை மையமா வச்சு சுத்திட்டு இருக்கு. இப்படி சுத்துற நிலா எப்ப சூரியனுக்கும் பூமிக்கு நடுவுல வருதோ அந்த நாள் தான் அமாவாசைன்னு சொல்றோம். இந்த அமாவாசை டைம்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சூரியன்ல இருந்து வர ஒரு கிராவிட்டல் புல் பூமியில இருந்துட்டு தான் இருக்கும். சந்திரன்ல இருந்து ஒரு கிராவிட்டல் புல் பூமியில் இருக்கும். அது எங்க பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணீர்ல நீங்க அதை பார்க்கலாம். அமாவாசை நேரங்கள்ல அலைகள் அதிகமா வருது, தண்ணீரோட அளவு மேல வருதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கிராவிட்டல் புல் டபுள் கிராவிட்டல் புல்லாக இருக்கும். சூரியன்ல இருந்து ஒரு ஈர்ப்பு விசை வரும், இங்க நிலாவில இருந்து ஒரு ஈர்ப்பு விசை இங்க இருக்கிற அந்த தண்ணீரை வந்து மேலே எடுக்கும். தண்ணீர்ல ஒரு மாறுதல் ஏற்படுது அப்படின்னா நமக்குள்ளேயும் ஒரு மாறுதல் ஏற்படும். ஏன்னா நம்மளும் ஒரு 70% தண்ணியால் ஆனவங்க தான். கடலுங்கிறது ஒரு மாஸ் மீடியம், அதில் உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதே நம்ம அப்படிங்கிறது அதெல்லாம் கம்பேர் பண்ணால் ரொம்ப சின்ன விஷயம் தான். ஆனால் நமக்குள்ளேயும் அந்த மாறுதல்கள் நடக்கத்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மனசை ஒருநிலைப்படுத்தி மனசை அலப்பாய விடாம ஒரு தியானமா செய்யும்போது அந்த கிராவிட்டல் புல் வந்து உங்களுக்கான விஷயத்த செய்யும். அதாவது உங்க மனசுல நீங்க யோசிக்கிற விஷயத்த தெளிவா யோசிச்சீங்க அப்படின்னா தியானமா செய்யும்போது அது உங்களுக்கு தேவையானதை வித்தின் 1 மந்த் அடுத்த அமாவாசைக்குள்ள செஞ்சு கொடுக்கும்.